ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சோனாலி விலாக்ஸ். இப்போ இன்றைக்கி பச்சை பட்டாணி குருமா கறி குழம்பு ஸ்டைலில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச பச்சை பட்டாணியில் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு தான் நான் சேர்க்குறேன். நீங்களும் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் அந்த பச்சை பட்டாணியை குக்கர் மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 6 விசில் விட்டு எடுத்திங்கனாலே போதும், நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் பச்சை பட்டாணி. இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு 10 இல்லைன்னா 5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு சின்னதாக நம்ம விரல் சைஸ் அளவுக்கு எடுத்து அது தோல் ஃபுல்லாக சீவிட்டு அதையும் நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அந்த இஞ்சி பூண்டையும் நல்லா அடித்து மிக்சியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா. ஏன்னா ரொம்ப நைஸாக அடிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு அது நம்ம போட்டிருக்க மாதிரியே தெரியாது. அதனால் அப்பப்போ வாயில் தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 இல்லைனா ஒரு 20 பல் நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உரிக்கும், சின்ன வெங்காயம் வேணால் சின்ன வெங்காயம் போட்டால் இல்லை பெரிய வெங்காயம் போட்டாலும் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக. அப்புறம் அரை மூடி தேங்காய் அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது நம்ம எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம அரைக்கும் போது நல்லா உதிரி தட்டாக இல்லாமல் நல்லா நைஸாக அரைக்கிறதுக்காக இப்போ தேங்காய் சின்னதாக வெட்டி வச்சுட்டு ஒரு 4 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எத்தனை தக்காளி வேணும் அப்படின்னா அத்தனை தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம புளி சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளியோட புளிப்புத்தன்மையில தான் நம்ம இந்த குழம்பு வைக்க போகிறோம். அதனால் புளி சேர்க்காததுனால தக்காளியை ஒரு 4 சைஸு நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை, பழுத்த தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறக்கூடாது. அப்படி போட்டோம்னா அதோடய டேஸ்ட்டு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. அதனால் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு அது அந்த எண்ணெயில் வறுத்து வரும்போதே ஒரு ஸ்மெல்லு வரும். நல்லா அந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த நல்ல வெங்காயம் ஒரு பிங்க் கலரில் ஒரு கோல்டன் கலரில் வந்துச்சு அப்படின்னா அந்த வெங்காயம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். ரொம்ப விட்டுட்டிங்கனாலும் தீர்ந்து போயிடும். அதனால் சும்மா ஒரு லைட்டாக ஒரு 2 வறுத்தல் வறுத்து வச்சுட்டு இப்போ என்ன பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டவ் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போனா தான் தக்காளி கொஞ்சமாக வேகும்போது அதில் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது இறங்கும். வெங்காயத்தில் தக்காளியோட ஃப்ளேவர் ஆட் ஆகும். இப்போது இதில் தேவையான அளவு ஒரு 2 ஸ்பூன் மல்லி நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, இது 2ஐயும் சேர்த்து நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். மிக்ஸ் பண்ணி விடும்போது தக்காளி காய் பார்த்திங்கன்னா பழுத்து நல்லா தோலெல்லாம் சுருங்கி வந்திருக்கும். இப்போது இந்த இடத்துல தேங்காவை நான் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் தேங்காவை சேர்த்தோம்னா டேஸ்ட்டு தேங்காயோட ஃப்ளேவராக மாறிடும். நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் டேஸ்ட்டு வராது. அதனால தேங்காவை தனியாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி துருவினோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தேங்காய் துருவினதே இருக்குது அப்படின்னா துருவின தேங்காவே போட்டுக்கலாம். நான் துருவின தேங்காய் இல்லைங்கனால மிக்ஸியில் அடிச்சுட்டேன். இப்போது நம்ம அங்கே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அந்த இது இருக்கு இல்லையா, அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய வடை சட்டி இல்லை ஏதாவது உங்களுக்கு எந்த பாத்திரம் ஓகேவோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை பட்டாணி பாருங்கள், நான் நல்லா வேக வச்சுட்டு ஒரு 6 விசில் விட்டு பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கும். இந்த பானிபூரி கடையிலலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப விசில் விட்டிங்கன்னா கொலன்னு போயிடும். அதனால் ஒரு 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு கரண்டினா 4 ஸ்பூன் எண்ணெய்
சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை அதில் அப்படியே தூக்கி சேர்த்துருங்க. அதில் அப்படியே போட்டிங்கன்னா அப்போது வந்து அந்த பட்டாணி அந்த ஆயிலில் வறுபடும் போது அந்த ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். அப்போது அடுப்பை வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சுக்காதீங்க, மீடியம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ இந்த பட்டாணி சேர்த்துக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டேரெக்டாக நம்ம பச்சை பட்டாணியில் சேர்க்கும் போது அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு நம்ம சாப்பிடும்போது ஃப்ளேவர் நல்லா தெரியும், ஒரு பட்டாணியும் சாப்பிடும்போது. அதனால் நான் அப்படி சேர்த்துட்டு அது ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், அப்புறமா தனியாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போ இந்த மாதிரி குழம்பு, காரக்குழம்பு, அந்த மசாலா ஆட்டி வைக்கிற எந்த குழம்பா இருந்தாலும் சரி, சிக்கன் தூள் நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த சிக்கன் தூள் ஆட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்கிறனால நான் சிக்கன் தூள் ஆட் பண்ணிப்பேன். சிக்கன் தூள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டிங்கனாலே பார்க்கும்போது இந்த பானிபூரி சுண்டல் மாதிரியே இருக்கும், மசாலா சுண்டல் மாதிரியே இருக்கும். இப்போது பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த சுண்டலில் மசாலாலாம் நம்ம போட்டோம் இல்லையா, அதெல்லாமே நல்லா ஃப்ளேவர் வந்து இறங்கும். சுண்டலில் சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போது அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியை வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 சொம்பு இல்லைன்னா ஒரு 3/4 சொம்பு தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா ஒரு கிண்டிட்டு இதை வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. இல்லை எனக்கு வந்து தண்ணியாக வேணும், நான் சாப்பாடுக்கும் இதே குழம்பு தான் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு தயார்.